போன எபிசோட் என்ன நினச்சோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணுறாங்க. டான்ஜிரோ திருப்பி ஒன்று வெட்டாமல் விட மாட்டேன்னு அந்த கட்டானை எடுத்து நிற்கிறான். நீ மனுஷங்களை சாப்பிட்றிய அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜெனிட்சு ஓடி வந்துட்டுருக்கான் அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி அந்த கதவை திறந்து பார்க்குறியா, எனக்கு அதுக்குள்ளே டீமன் இருக்குமோன்னு பயமாக இருக்குன்னு சொன்னதுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சரி வேறு வழியிலேருந்து ஜெனிட்சுவே போய் பார்க்குறான். அங்கே எதுவும் இல்லைன்னு உடனே போகிறான். பார்த்தா டக்குன்னு ரூம் ஸ்பின் ஆகி அவன் அப்படியே கீழே போய் கடைசியில் வெளியில் வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த டீமன் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்குது விடாமல். டான்ஜிரோவால் முடியவே முடியல, அவன் சுற்றிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டீமன் விடாமல் சுற்றிக்கிட்டே இருக்கனால டான்ஜிரோவுக்கு வாமிட் வர மாதிரி தான். அதுக்கப்புறம் டான்ஜிரோ அந்த லைட்டை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்பின் ஆனோடனே அந்த கதவை உடைச்சிட்டு போகிறான். அப்பயும் ஜஸ்ட் மிஸ்ஸில் பிடிச்சிடுறான். உன்னை விட மாட்டேன்னு அந்த டீமன் ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அது அந்த தரையே பொழக்குது. அதுக்கப்புறம் டீமன் உன் பேர் என்னன்னு கேட்டோடனே அதுவும் சொல்லுது, என் பேர் கியோகைன்னு சொல்லுது. என் பேர் டான்ஜிரோ, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அதுவும் நீ மனுஷங்களை சாப்பிட்றியா அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி திருப்பி அது சொல்லு அப்படின்னு அது ஃபாஸ்ட்டாக வெட்டிகிட்டு இருக்குது. இப்போ அதோட பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. பார்த்தா ஒருத்தன் வந்து நீ எழுதான கதையே நல்லா இல்லை, இது சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நீ ஊருக்குள்ளே ட்ரம்ஸ்லாம் வாசிச்சிட்ருக்கியாமே அது கூட சுத்த வேஸ்ட், உனக்கு எதுவுமே வராது, நீயே ஒரு சுத்த வேஸ்ட்னு சொல்லிட்டு அவன் எழுதுன அந்த பேப்பர்லாம் மிதிச்சிட்டு போகிறான். இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா டீமனை மாதிரி ஒரு ட்ரம் தட்டின உடனே அவன் மூணாக வெட்டிடுறான். அதனால தான் அதே மாதிரி டான்ஜிரோ சொன்ன உடனே ஃபாஸ்ட்டாக அடிக்கிறான். அவன் அடிச்சுட்டே இருக்கும்போது அவனோட அந்த பேப்பர்ஸ்லாம் இருக்குது அது பறந்து வந்துக்கிட்டே இருக்குது டான்ஜிரோ கூட. டான்ஜிரோ நிற்கும் போது அவன் வெட்டுறான். கரெக்டாக பார்த்தா அந்த அவன் எழுதுன பேப்பர்லாம் மிதிக்காமல் ஜஸ்ட்டில் போகிறான். அதுக்கப்புறம் அதை பார்த்து அது ஆச்சரியப்படுது. அதுக்கப்புறம் அது அந்த கீரல் போடும்போது அதுலேருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லை வச்சு அதுலேருந்து டாஜ் ஆகிட்டே இருக்கான் டான்ஜிரோ. அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரீத்திங் 11th ஃபார்ம்னு சொல்லிட்டு அது யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அது கிட்ட போயிட்டான். அந்த அவனுக்கு ஓப்பனிங் த்ரெட் தெரியுது. டீமன் உன்னோட அந்த பிளட் டீமன் ஆர்ட் அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே என்னது இப்போ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டான்ஜிரோ பெருமூச்சு விடுறான். பார்த்தா அவனுக்கு நெஞ்சு வலிக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க, நீ இப்போ என்ன சொன்னதுக்கு உன்னோட பிளட் டீமன் ஆர்ட் அதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொன்னோடனே அந்த டீமன் கடைசியில் நம்ம ஒருத்தனுக்காது நம்மளோட திறமை புரிஞ்சுக்கிட்டு தானே அது அழுந்துக்கிட்டே சாகுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா டான்ஜிரோ அந்த பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அங்கே ஒரு பூனை வருது, அதுக்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுறான். அது மறைஞ்சு போகுது. இது யூச்சரோட பிளட் டேமன் ஆட்டானே நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த டீமன் அந்த பக்கம் அழுந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவன் அந்த மிதிச்சிட்டு போனது யோசிச்சு பார்க்குது. ஆனால் அவன் என்னோடய பேப்பர்ஸ் மிதிக்கவும் இல்லை, அதுவும் இல்லாமல் நான் செஞ்ச டீமன் ஆட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழுந்துக்கிட்டே எரிஞ்சு போகுது. இந்த பக்கம் டான்ஜிரோவும் ஓடி போய் தம்பி அப்படின்னு கத்துறான். உடனே அவங்க எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறாங்க. எதுக்குள்ள அடிக்கிறீங்கன்னு சொன்னேன். எங்ககிட்ட இருந்து அந்த ட்ரம்ஸ் மறந்து போச்சுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அழுந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் உனக்கு காலில் அடிப்பட்டு தானே என் மேலே ஏறிக்கோன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு பிளட் ஸ்மெல் அடிக்குது. என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ஷாக்கு. ஏன்னா அந்த மாஸ்க் போட்டிருந்த பையன் ஜெனிட்சு போட்டு அடிச்சிட்ருக்கான். ஜெனிட்சு அந்த நெசுக்கோ இருக்க பாக்ஸை பாதுகாத்துட்ருக்கான். டான்ஜிரோ இது உன் உயிரை விட முக்கியம்னு சொன்னல, அதனால தான் அதை பாதுகாத்துட்ருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. பார்த்தா ஜெனிட்சு மேலேருந்து விழுந்திருப்பான்ல, அவன் மயக்கம் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் என்னோட இயரிங் சென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால டான்ஜிரோ ஜெயிச்சதை கண்டுபிடிச்சிடான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆனால் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம மேலேருந்து கீழே வந்துட்டோன்னு சொன்னேன். அப்படியே அழுகுறேன்னு கேட்டதுக்கு பார்த்தா அவன் கையில் ரத்தம் இருக்குது. என் மண்டை உடஞ்சிருச்சு, அவ்வளோதான் நான் சாக போகிறேன்னா போச்சு அப்படின்னு அவன் காமெடி பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் உள்ளேருந்து பார்த்தா அந்த மாஸ்க் போட்ட பையன் வரான். இவன் தானே அந்த ஃபைனல் எக்ஸாம் ஃபஸ்ட்டு உள்ளே போனவன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டும் வெளியே வந்தவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஜெனிட்சு. அதுக்கப்புறம் எங்கே ஏதோ டீமன் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நெசுக்கோ அட்டாக் பண்ண போகிறான். அதுக்குள்ளே ஒரு டீமனுக்கு தெரியுமான்னு சொல்லி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே விட்டு வச்சுருக்க நம்மள டீமன் ஸ்லேயர்ஸ் அதை கொல்லணும்னு சொல்லி அப்படின்னு சொன்னோடனே ஜெனிட்சு அதுக்கு இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உன்னையும் சேர்த்து கொண்டுறான்னு சொல்கிறான்.
பார்த்தா ஜெனிட்ஸுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அவனுக்கு ஹியரிங் சென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே ஒரு டீமன் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சல. ஜெனிட்ஸு எப்படின்னா மனுஷங்க உடம்புல ஓடுற அந்த பிளட்டோட சவுண்டை வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க எந்த மாதிரி யோசிச்சுட்ருக்காங்கன்னு சொல்லிடுவான். அவ்வளோ இயரிங் சென்ஸ் அவனுக்கு அதிகமாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு டீமன் வச்சுட்டு அவன் போயிட்டுருக்கானா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நான் மதிக்கிறேன்னு ஜெனிட்ஸு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் போட்டுருக்க பையன் ஜெனிட்ஸு தள்ளி விட்டு அதை அட்டாக் பண்ண போகிறான். அப்பயும் ஜெனிட்ஸு இல்லை அப்படின்னு அவன் காலை பிடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உன்னை விட மாட்டேன், இதுக்கு மேலே உன்னையும் சேர்த்து கொல்ல போகிறேன்னு சொல்லும் போது தான் கரெக்டாக டான்ஜிரோ வந்திருக்கான். அப்போ தான் அவனை அடிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் டான்ஜிரோ இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப கோபமாயிடுறான். டான்ஜிரோக்கு இவன் நம்மளுக்காக இதை பாதுகாத்துட்ருக்கான், நம்ம குடும்பம் சேர்த்ததையோ அவன் யோசித்து பார்த்துட்டு டக்குன்னு இப்போ ஜெனிட்ஸு அடித்த உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து அவன் ஓடி போய் அந்த மாஸ்க் போட்டிருக்க பையனை அடிக்க போவான். அவன் எவ்வளோ ஸ்பீடுக்கு போவான்னா மின்னல் மாதிரி போவான், மின்னல் மாதிரி அடிக்க ஃபாஸ்ட்டாக போவான். இதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க guys.